ஆதி, என்ன பண்ற? கோவமா இருக்கியா? எதுக்கு? இல்ல, என்கிட்ட கோச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் நீ தான் பண்ணுவ, நான் பண்ண மாட்டேன். ஏன் இப்படி பேசுற? நம்ம இருக்க போறதே கொஞ்ச நேரம் தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லானு, இப்போ நான் பார்த்துக்கிறேன். உனக்கு எப்பவும் ஃபேமிலி மட்டும் தானடி முக்கியம்? ஆமா, என் ஃபேமிலி எனக்கு முக்கியம் தான் ஆதி. ம், நல்லாவே தெரியும். ஆமா, நீ என் ஃபேமிலி தான் ஆதி. நான் உன்னை அப்படிதான் நினைக்கிறேன். தெரிஞ்சுதான் பேசுறியா? ஆமா, தெரிஞ்சுதான் பேசுறேன். அவங்க எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நீயும் எனக்கு முக்கியம் ஆதி. அப்போ என்னைக்கும் என்னை விட்டு போகக்கூடாது. போக மாட்டேன். இங்கேருந்து போனதுக்கப்புறம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஆதி. நீ எப்போல்லாம் என்னை மிஸ் பண்ணுறியோ அப்போல்லாம் நான் உன் முன்னாடி வந்து நிற்பேன். தெரியும் ஆதி, எனக்காக நீ எவ்வளோ தூரம் வருவேன்னு. உண்மையாக சொல்லணும்னா உனக்கு கிடைச்ச எதுவும் எனக்கு கிடைச்சது கிடையாதானு. உனக்கு கிடைச்ச லவ், அஃபெக்ஷன், ஃபேமிலி, இது எதுவுமே எனக்கு கிடைச்சது கிடையாது. இந்த கொஞ்ச நாளாக நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் அதை நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் மட்டும்தான் நான் உன்கிட்ட இப்படி இருக்கேன். தெரியும் ஆதி, இனிமேல் நீ எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். இனிமேல் நான் உன்னை பார்த்துக்கிறேன். சரி, இது ஃபோன் வர மாதிரி இருக்கு. இல்லை பரவாயில்ல, பக்கத்துல இருந்தே பேசலாம். இல்லை, நீ பேசி முடி, அப்புறமா பார்த்துக்கலாம். எப்பவும் இந்த ஃபோன் தான் உன்னையும் என்னையும் பிரிக்குது. தெரிஞ்சா சரி. சரி இரு. ஹலோ. ஹலோ, ஆதி தானே பேசுறீங்க? ஆமாம், நீங்கள்? என் பேரு ஜனனி, ராமோட ஃப்ரெண்ட். ராம் தான் உங்க நம்பர் கொடுத்தாங்க. ஆ, ஓகே ஓகே, சொல்லுங்கள். அனு இப்போ ஓகேவா? உங்க கூட தானே இருக்கா? ஆமாம், இப்போ ஓகே தான். என்ன விஷயம்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? நான் இப்போ அனு பிக் பண்ண வரணும், அதான் எங்க வரணும்னு கேட்குறேன். நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? ஆதி, என்னாச்சு? ஏன் சேட் ஆயிட்ட? இரு, நான் பேசிட்டு சொல்கிறேன். ஹலோ, கேக்குதா? ஆ, கேட்குது, சொல்லுங்கள். இப்போ எங்கே இருக்கீங்க? நான் இப்போ மும்பையில் இருக்கேன். டுமாரோ ஈவினிங் வந்து நான் சென்னை ரீச் ஆயிடுவேன். நீங்கள் எங்கே வரணும்னு சொல்லுங்கள், நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஃப்ளைட்டில் வரீங்களா? எஸ் எஸ். நான் ஏர்போர்ட்டில் வந்து அவளை ட்ராப் பண்ணுறேன். டைமிங் மட்டும் சொல்லுங்கள். ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே வாங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே, நான் வச்சுறேன். ம். என்னாச்சு ஆதி? ஒன்றும் இல்லாட்டி, நாளைக்கு ஒன்று பிக்கப் பண்ண உங்கள் மாமாவோட ஃப்ரெண்டு வராங்களா? சரி விடு, இதெல்லாம் நடந்து தானே ஆகும் ஆதி. ஆதி, இப்படி இருக்கிற டைமும் சேடாக இருந்து ஸ்பெண்ட் பண்ண போறியா? நல்லாவே இல்லை. வேற என்ன பண்ணுறது சொல்லு. இப்போ நான் உன் கூட தானே இருக்கேன், ஹாப்பியாக இரு. சரி, என் கூட டின்னர் வரியா? நீ நான் மட்டும். நேற்று மாதிரி நடந்துக்க கூடாது, ரொம்ப நல்ல பையனாக நடந்துக்கணும். அடி பாவி, நான் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா? தெரியும் சார், தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவன்ட்டு நல்லாவே தெரியும். உங்ககிட்ட நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இதெல்லாம் சொல்ல வந்தேன். பரவாயில்லையே, புரிஞ்சு வச்சுக்கிட்ட. சரி கிளம்பு. நான் போய் அங்கிள் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். வர வர என்னை விட என் அப்பா கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டடி. அதுவும் நல்லதுக்கு தான். உங்கள் அப்பாவையும் நான் தானே பார்த்துக்கணும். இனிமே நீ தானே பார்த்துக்கணும், பார்த்துக்கோ. சரி, நான் போய் கிளம்பிட்டு வரேன். பாய். என்ன பண்ணுறது, எல்லா வழியும் தரதும் நீ தான், பெரிய சந்தோஷத்தை தரதும் நீ தான். மனதிலே உள்ளூரும் உணர்வுகள் மலர்ந்ததே, முத்தான உறவுகள் திறந்த. மாமா. வாரம். என்ன மாமா இங்கே தனியாக நின்றுட்டு இருக்கீங்க? ராம், என் பொண்ணு எங்கப்பா? மாமா, நான் சீக்கிரமாக அவளை கூட்டிகிட்டு வரேன். அவள் என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் மாமா விட்டு வச்சிருக்கேன். அவளை கூட்டிகிட்டு வந்துருப்பா. நான் என் தப்பை உணர்ந்துட்டேன். இனிமேல் நான் அவளுக்கு அப்படி பண்ண மாட்டேன். என்ன இருந்தாலும் இது அவளோட வாழ்க்கை, இதில் நான் முடிவெடுக்கக்கூடாது. அவளோட விருப்பத்தையும் மதிக்கணும். சரி மாமா, நாளைக்கு இந்நேரம் உங்கள் பொண்ணு உங்கள் கூட இருப்பா. ராம், அப்புறம் சோஃபி ஒத்துக்கிட்டாளா? ஆமாம் மாமா, வீட்டில் எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்க. எனக்கு வேண்டியது உங்கள் விருப்பம் மட்டும்தான். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க எனக்கு தெரியல மாமா, ஆனால் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். எல்லாரும் என்ன தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்கப்பா, ஆனால் உண்மை அது கிடையாது. சொத்துக்காக உன்னை ஒரு நாளும் அணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினச்சது கிடையாது. எனக்கு தெரியும் மாமா, எங்கள் அப்பா என்னை தூக்கி வளர்த்ததை விட நீங்கள் என்னை தூக்கி வளர்த்தது தான் அதிகம். ராம், எங்கே நீ கல்யாணம் பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு போயிடுவியோன்னு பயத்தில் தான் அணு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். இல்லை மாமா, நீங்கள் சொல்லுங்கள், கடைசி வரைக்கும் நான் உங்கள் கூடயே இருந்துறேன். இல்லைப்பா, இது உன் வாழ்க்கை, அதை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கறதா என் பொறுப்பு. நீ ஆசைப்பட்ட மாதிரி சோஃபியை கல்யாணம் பண்ணிக்கோ. மாமா, உண்மையாதான் ராம் சொல்கிறேன். உன் அம்மா முன்னாடியே இந்த கல்யாணம் நடக்கட்டும். என் தங்கச்சி நல்லா இருந்தா அவளே உன் விருப்பத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பா. கிளம்புறான், கல்யாணத்துக்கு தேவையான எல்லாமே வாங்கி வைக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ராம், நீ என் புள்ள மாதிரி தான்டா, நீ எதுவும் கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன். மாமா,
இங்க எனக்குன்னு இருக்கிறது நீங்க மட்டும்தான். உங்களை விட்டு நான் எங்க மாமா போவேன்? கடைசி வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன், நீங்களே என்னை வெறுத்தாலும். டேய் வாடா, கல்யாண வேலை நிறைய இருக்கு. சென்டிமெண்டா பேசி மாமா அடிக்காத. ஒழுங்கா என் பொண்ணை கூட்டிட்டு வந்துரு, இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி மாமா, கூட்டிட்டு வந்துடுறேன். அவளுக்கு ஃபோனாவது பண்ணித்தாடா, அவள்கிட்ட பேசாம சோறே எடுக்க மாட்டுது. ஐயோ நான் வரல, அவருக்கு கோவத்துக்கு உங்ககிட்ட பேசவே மாட்டா. ஆமா நாளைக்கு நேர்ல வருவா, எப்படியோ சமாளிச்சுக்கோங்க. ஆனா உனக்கும் தாண்டா, அவளை அடிச்ச உடனே அவ்வளோ கோவம் வருது. என் புள்ளைய அடிக்கும் போது எங்கடா போனேன்? பாவம் ஆகாஷ் சுருண்டு படுத்துட்டான். மாமா நீங்க அணுவை அடிச்சதே கிடையாது, அதனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு. அதுவும் இல்லாம அணு ஏதாவது தப்பு பண்ணி நீங்க அடிச்சீங்கன்னா அது நியாயம், இந்த மாதிரி விஷயத்துக்கு அடிச்சீங்கன்னா அது ரொம்ப தப்பு மாமா. பாவம் கோவத்துல வேற ஏதாவது பண்ணிட்டானா, அதான் நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்பிட்டேன். சரிடா, உன் ஃப்ரெண்டை சீக்கிரமா பாப்பாவை கூட்டிட்டு வர சொல்லு. சரி மாமா, நீங்க போய் சாப்பிடுங்க, டைம் ஆச்சு. இல்லடா, கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துடலாம். நீ வா, நம்ம போயிட்டு வந்து சாப்பிடலாம். சரி மாமா, போலாம். அங்கிள் ஏன் சோகமா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, நீ இப்போ ஓகேவா? அங்கிள் நான் அப்பவே ஓகே தான், என்ன எனக்கு கொஞ்சம் வருத்தம், அவ்வளோதான் அங்கிள். நல்ல வேலை, நீ தப்பா எடுத்துக்கிட்டியோன்னு நினைச்சம்மா. அச்சோ அதெல்லாம் இல்லை அங்கிள், என்ன இருந்தாலும் ஒரு உயிர் போயிருக்க கூடாதுன்ற தாட் தான் அங்கிள், வேற ஒன்றும் இல்லை. அனு, ஆதிக்கிட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாமா. அவன் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் ஆகட்டும். அவன் ஜென்ரல் மெடிசன் முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? ஆமாம் அங்கிள், நானும் அப்படி தான் திங்க் பண்ணேன். அப்புறம் அங்கிள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, அதையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நாளைக்கு நேரம் நான் என் வீட்டில் இருப்பேன். ஏம்மா என்னாச்சு? வீட்டிலேருந்து ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா? ஆமாம் அங்கிள், எங்கள் மாமாவோட ஃப்ரெண்டு தான் நாளைக்கு வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. சரி, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டு இந்த டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த டைம் திரும்ப கிடைக்காதுமா. ஸோ எங்கன்னா வெளியே போனால் போயிட்டு வாங்க. ஆமாம் அங்கிள், ஆதி வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க, அதான் உங்ககிட்ட கேட்க வந்தேன். இதெல்லாம் கேட்கணும்னு இல்லைம்மா, சேஃபாக போயிட்டு வாங்க, ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுங்க, அவ்வளோதான். அங்கிள் நீங்களும் வரீங்களா? இல்லைம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க. ஆ ஓகே அங்கிள், அப்போது உங்களுக்கு டின்னர் என்ன வேணும்னு சொல்லுங்கள் அங்கிள், நாங்கள் அப்படியே வரும்போது வாங்கிட்டு வந்துடுறோம். அதெல்லாம் வேணாம்மா, என் மருமக சமைச்ச மீன் குழம்பு இருக்கு, நான் தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன். அங்கிள் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் எங்களை மாதிரி ஆயிட்டீங்க. ஆமாம்மா, ஆனால் ரொம்ப தேங்க்ஸ் அனு. நான் ரொம்ப வருஷமாகவே சிரிக்கிறதே மறந்துட்டேன். மைண்ட் அங்கேயே ஸ்டக் ஆகி ஒரு மாதிரி வாழ்க்கையை வெறுத்து போய் தான் வாழ்ந்துட்டு இருப்பேன். இப்போது 2 நாள் உங்கள் கூட சேர்ந்து நிறைய ஹாப்பியான மூமெண்ட், என் பையன் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நானும் சந்தோஷப்பட்டேன். அங்கிள் உங்களை மாதிரி அப்பா யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் உங்களுக்குள்ளேயும் இவ்வளோ பெயின் இருக்குன்னு இப்போ தான் தெரியுது. சீக்கிரமாக எல்லாமே சரியாகி நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க பெர்மனெண்ட்டாக. சரிம்மா, டைம் ஆகுது, நீங்கள் 2 பேர் பார்த்து போயிட்டு வாங்க. ஆ ஓகே அங்கிள், பாய். ஆதி உண்மையாகவே ரொம்ப லக்கி. கண்டிப்பாக இந்த பொண்ணு அவன் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிடுவா. அம்மா, நான் பேசுகிறதுலாம் உங்களுக்கு கேட்கும்னு எனக்கு தெரியுமா? அப்பா இல்லாத குறைய எனக்கு தெரியாத மாதிரி தான் நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டீங்க. நானும் உங்கள் விருப்பத்துக்கு மீறி எதுவுமே பண்ணது கிடையாதும்மா. இப்போ என் கல்யாணம்னு வரும்போது நான் சோஃபியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட பேசி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி உங்கள் விருப்பத்தோடு கல்யாணம் பண்ணியிருப்பேம்மா. மிச்சம் இருக்க வாழ்க்கையை நான் அவ கூட வாழணும்னு ஆசைப்படுறேம்மா. நான் தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. உங்கள் விருப்பப்படி அணுவை நான் கல்யாணம் பண்ணியிருக்கலாமா, ஆனால் ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கையை நான் ஸ்பாயில் பண்ணிட்டேனேன்ற கில்ட்டோடு தான் நான் வாழ்ந்திருப்பேன். நீங்கள் என்னை கண்டிப்பாக மன்னிச்சிருவீங்கன்னு நான் நம்புகிறேம்மா. உங்களால் முடிஞ்சா ஒரு சின்ன அசைவு போதுமா, நீங்கள் என்னை மன்னிச்சிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ராம் மாமா, கவலைப்படாதப்பா, உங்கள் அம்மா கண்டிப்பாக உன்னை மன்னிச்சிருவா. நீ ஒன்றும் வருத்தப்படாதப்பா, ஆக வேண்டியதை பார்ப்போம். நீ உங்கள் அம்மா முன்னாடியே தாலி கட்டுப்பா. நான் போய் சோஃபியை கூட்டிகிட்டு வரேன் ராம். சரி மாமா. எல்லாரும் வந்துட்டீங்கல்ல, தாலி கட்டுப்பா ராம். அம்மா, உன் பேரனுக்கு கல்யாணம் ஆக போகுது, கொஞ்சமாவது சிரி. போடா நீ வேற. சோஃபி இங்க பாரு, நான் தாலி கட்ட போற கடைசி நிமிஷத்துல நீ வேணான்னு சொன்னாலும் நான் இதை அப்படியே நிறுத்திடுறேன். மாமா இன்னும் இருக்க போகிற 60-70 வருஷம் உங்கள் கூட தானே நான் எப்போ முடிவு பண்ணிட்டேன் மாமா. இது போதுமே ராம், சந்தோஷமா தாலி கட்டு. நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்கா. மாமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாழ்க்கையில எல்லா சந்தோஷமும் கிடைச்சு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். எழுந்துருங்கம்மா, 2 பேரும் இதே மாதிரி எப்பவும் ஒத்துமையாக இருங்க. அப்புறம் என்னப்பா
பந்து எங்க போட போறீங்க? 4 முடி நேத்து வாங்கினது பத்தலையா? சும்மா சின்ன பொண்ணு சும்மா. எனக்கு இருந்தாலும் வருத்தம் தான். நீங்க மட்டும் அனுவ கல்யாணம் பண்ணியிருந்தா சிக்கனு மட்டனு முட்டைன்னு சாப்பிட்டுருப்பேன். எனக்கும் வருத்தம் தான்மா. பாட்டி கண்ணத்தோட வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருங்க, 2 பேரும் நல்லா இருங்க. ஏன் பாட்டி அதை கொஞ்சம் சிரிச்சுட்டே சொன்னா என்னவா? பல்லு கொட்டி போயிடுமா? ஓ ஏற்கனவே கொட்டி போயிடுச்சா? என் பேத்தி வாழ வேண்டிய இடத்துல எவ்வளோ வாழ போறா, நான் எதுக்கு சிரிக்கணும்? பாட்டி வில்லத்தனத்துல PhD போலியே, மைண்ட் வாய்ஸ்ன்னு சத்தமா பேசிருச்சு. ராம், சோஃபி ஏஞ்சிடுங்கம்மா. அக்கா எல்லாத்துக்கும் ஃபுட் நான் ஆர்டர் பண்ணிட்டேன், வீட்டுக்கு வந்துருங்க. இதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன். சரி ராம், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வீட்டுக்கு போலாம், வாப்பா. சரி அத்தை போலாம். சோஃபி வா போலாம். ஏங்க 2 பேத்துக்கும் பொருத்தத்தை பாத்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்காங்க. ஆமா ராணி, நான் தான் தப்பு பண்ண பார்த்துட்டேன். சரி சரி வா, நேரம் ஆகுது. எல்லாருமே வாங்கம்மா, கிளம்பலாம். சரிண்ணே கிளம்பலாம். சின்ன பொண்ணு ஆயா இன்னும் அழுகையை நிறுத்தல. வாங்க 4 முடி நம்ம போயிடுவோம். அனு சீக்கிரம் வா, டைம் ஆகுது. 2 minutes. ஓகேவா போலாமா? என்னை விட்டா நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். சும்மா ராதி. அனு தங்கமே எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா நீ? லூசு. இப்பெல்லாம் உங்களுக்கு டைம் ஆகாதே. பாரு மேடம் ரெஸ்பெக்ட்லாம் கொடுக்குறாங்க. ஆமா, இனிமே கொடுத்து தானே ஆகணும். நல்லதா இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமா, உனக்கு என்ன வயசு ஆகுது? ஓ இதே இப்பதான் கேட்கணும்னு தோணுச்சா? சரி சரி சொல்லு. உன்கிட்ட வயசு கேட்டதுக்கு நீ எப்படி திமிர் காட்டின சொல்ல முடியாது போ. பாரு. என்னை விட்டா நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். சரி வா, டைம் ஆச்சு. என்ன? மிஸ் யூ. நானும் தான். ஆனா இப்போ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமா வா, போயிட்டு வந்துடலாம்.